பாவிக்கும் பொழுது தண்டினை கொப்பூல் அடிமுதலாக மலரை இருதயத்திலும் கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு பேரு மனோன்மணி, மனத்திற்குள் இருக்கக்கூடிய மணி. அவள்தான் உள்ள பூசிக்க கூடியவள். ஏனையோர் அவளுக்கு பரிவாரம். அதனால பரிவாரத்திலேயே போய் நின்றுடாதீங்க. இவங்களுக்கெல்லாம் மேல உள்ள ஒருத்தி இருக்கிறா, அவதான் இவங்களுக்கெல்லாம் தலைவி. அப்ப இவங்களெல்லாம் பார்த்தாதான் ஓ இவங்களுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு அவன் பெருமை நமக்கு தெரியும். நேரா போய் பார்த்தா அவன் பெருமை நமக்கு தெரியுமானா தெரியாது. அப்போ அவளுக்கு பரிவாரமும் பரிவாரங்களுக்கு பரிவாரங்களும் இருக்கிறாங்க. சிவ வழிபாட்டு முறை சக்திக்கும் உண்டு. அதனால் சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. அந்த சிவ வழிபாட்டு நெறியை இங்க சக்தி வழிபாட்டுக்கும் தலைவியாக பரிவாரங்களை இதழ்களில் வைத்து பூசிக்க வேண்டும் என்று சொல்றார். ஏன் தத்துவங்களை சொன்னார்னா இந்த தத்துவங்களை எல்லாம் கடக்கணும். தத்துவங்களை எல்லாம் கடந்தா தான் இறைவனை அடைய முடியும். கடத்தல்னா என்ன அர்த்தங்க? இதெல்லாம் சடம், விட்டுறதில்ல, கடக்கிறது. அப்ப அது இருக்கும், நாமளும் இருப்போம். ஆனா நமக்கு அதுக்கும் தாமரை இலையில போற அது வாட்டுக்கு இருக்குங்க. நம்ம கண்ணு